ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட அநேக காரியங்களில் என்னை எல்லாரும் குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. ஆண்டவரை, இந்த நாளில் நான் செய்யாத குற்றங்களுக்கெல்லாம் நான் பயந்து கொண்டு இருக்கிறேன். எல்லாரும் என்னை வேதனைப்படுத்துகிறாங்க. நான் என்ன செய்கிறதுனே எனக்கு தெரியலை. ஆண்டவரே, நீர் எனக்கு இறங்க மாட்டீரா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எந்த காரியமும் உங்களை அணுகுவதில்லை என்று சொல்லுகிறார். வாசிக்கிறேன், கேளுங்க. ஏசாயா 54:14. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, கொடுமைக்கு நீ தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். திகிலுக்கு நீ பயப்படாதிருப்பாய். எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் கடந்து வந்திருக்கலாம். நீ திகிலடைந்து போய் மனம் உடைந்து போய் அமர்ந்திருக்கலாம். உன்னை வேதனை மேல் வேதனைப்படுத்தி கொண்டே இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அவை ஒன்று உன்னை அணுகுவதில்லை. ஏன்னா நீங்கள் நீதியினால் ஸ்திரப்படும்படியான காரியத்தை தேவன் உன்னதத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த போகிறார். ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகளை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். எல்லாம் உங்களுடைய குடும்பத்தை சுற்றிலும் வேதனை நிறைந்ததாக, திகில் நிறைந்ததாக, அடுத்து என்ன நடக்குமோ என்று கலக்கத்தோடு நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார், இன்றைக்கு எல்லாவற்றையும் விட்டு நான் உன்னை பெரிய காரியங்களை செய்யும்படியாக உன்னை அழைத்திருக்கிறபடியினாலே கொடுமைக்கு நீ தூரமாய் இருக்கப் போகிறாய், திகிலுக்கு நீ பயப்படாது இருக்கப் போகிறாய். ஒன்று உன்னை அணுகுவதில்லை என்று சொல்லுகிறவர். உனக்கு விரோதமாக இருக்கிற எல்லா காரியங்களும் ஒன்று உன்னை செயல்படுத்தவே முடியாது. ஏன்னா ஆண்டவர் உன்னோடு கூட இருந்து உன்னை பலப்படுத்தி நீ வேதனைப்பட்ட காரியங்கள் அனைத்திற்கும் பதிலாக ஆச்சரியமான காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையில செய்து உன்னை கனப்படுத்த போகிறார். நீங்கள் பயப்படாதீங்க. ஏன்னா ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறாரு. அவர் எல்லா காரியத்தையும் அவர் பார்த்து கொள்ள போகிறாரு. எங்கெல்லாம் நிந்திக்கப்பட்டீங்களோ, எங்கெல்லாம் அவமானப்படுத்தப்பட்டீங்களோ, எங்கெல்லாம் பெருங்காற்றில் அடிப்பட்டவர்களைப் போல சுழன்று சுழன்று நீங்கள் அடி வாங்கினீர்களோ, அதே இடத்திலே ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்தி கனப்படுத்த போகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் தகப்பனே உம்மை துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறையா. உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை தீங்கு ஒன்று நீ அணுகுவதில்லை. ஆண்டவரே, இவர்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் கொடுமைப்படுத்த முடியாத காரியங்களை செய்தார்களோ, தீங்கு விளைவித்தார்களோ, ஆண்டவரே அவர்களுக்கு முன்பாக இவர்கள் ஸ்திரமாய் நிலைத்திருக்கும்படியான காரியத்தை செய்து நீர் அவர்களை கனப்படுத்த போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.